We continue with our chemistry chapter. Previous class la நான் வந்து இது சொல்லி கொடுத்தேன். FeH2O 6 times 3 plus. இது வந்து நம்ம வந்து ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸா லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸா அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சோம். ஓகே, ஸோ நான் அதில் வந்து ஒரு ஹோம்ஒர்க் கொஸ்டின் ஒன்று கொடுத்துருந்தேன். FeCN 6 times 3 minus இது வந்து ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸா லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஓகே ஓகே இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுல நமக்கு இருக்கிற சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் வந்து Fe. ஓகே, ஸோ Fe அப்படின்றது வந்து Fe ஓட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நமக்கு தெரியும். இட் இஸ் 3d6 4s2. இதுதான் வந்து Fe ஓட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ்ல Fe ஓட சார்ஜ் என்னன்றத பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ Fe ஓட சார்ஜ் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா Feக்கு வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுப்போம். Cn வந்து -1 6 இருக்கு. ஸோ -1 into 6 is equal to -3. So x minus 6 is equal to -3, x is equal to -3 plus 6, x is equal to +3 அப்படின்னு வரும். அதாவது Fe ஓட சார்ஜ் வந்து +3. +3 அப்படின்னா 3 electrons லெஸ்ன்னு அர்த்தம். 3 electrons லெஸ்னா இந்த 2 போயிடும், இந்த Rல இருந்து 1 போயிடும். So I will get 3d5 4s0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 3d5 4s0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா 3d5னா ஸோ 3dனா 1 2 3 4 5 3d5. ஓகே, ஸோ இதுதான் வந்து Fe3+ ஓட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஆக்டாஹீட்ரல் ஸ்பிளிட்டிங் வந்து உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த 5 எலக்ட்ரான்ஸுமே வந்து 3 4 5 எலக்ட்ரான்ஸுமே வந்து 1 2 3 4 5 இப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகும், அந்த லிகான்ஸ் அப்ரோச் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து ரெடியா இருக்கணும். இந்த லிகான்ஸை வந்து அக்செப்ட் பண்றதுக்கு இது வந்து ரெடியா இருக்கணும். ஸோ இது வந்து கிரவுண்ட் ஸ்டேட்ல இருந்து என்ன ஆகும்னா கொஞ்சம் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகும். ஸோ 1 2 3 4 5. ஸோ இந்த 5 எலக்ட்ரான்ஸ் வந்து இப்படி இருக்கும். ஆல்ரெடி போன கிளாஸ்ல நான் சொன்னதை ரீகால் பண்றேன் மறுபடியும். d ஆர்பிட்டால் அப்படின்னும் போது அதுல வந்து 5 டைப் இருக்கு. dxy, dyz, dxz, dx square to y square, dz square இப்படின்னு 5 டைப் இருக்கு. 5 டைப் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து 5 பாக்ஸ் போட்டோம். ஓகேவா? ஸோ இந்த 3 ஆர்பிட்டால்ஸுமே வந்து they are called as T2g orbitals. And இந்த 3 ஆர்பிட்டால்ஸுமே வந்து they are called இந்த 2 ஆர்பிட்டால்ஸ் வந்து they are called as Eg orbitals. So T2g orbital and Eg orbital. So இப்போ இந்த இது வந்து 5 இருக்கு. ஆக்டாஹீட்ரல் ஸ்பிளிட்டிங் ஏன்னா இது ஆக்டாஹீட்ரல் காம்ப்ளெக்ஸ். ஸோ 6 லிகாண்ட் நம்பர் 6 இருந்ததுன்னா ஆக்டாஹீட்ரல், லிகாண்ட் நம்பர் வந்து 4 இருந்ததுன்னா அது வந்து டெட்ராஹீட்ரல். ஸோ ஆக்டாஹீட்ரல் ஸ்பிளிட்டிங் வந்து எப்படி நடக்கும், ஆக்டாஹீட்ரல் ஸ்பிளிட்டிங் 3 வந்து கீழே இருக்கும். அதாவது T2g வந்து கீழே இருக்கும், Eg வந்து எனக்கு மேல இருக்கும். Eg வந்து it will be up. ஓகே, ஸோ T2g வந்து மேல கீழே, Eg வந்து மேல இருக்கும். இப்போ இந்த எனர்ஜியை தான் நான் வந்து என்னன்னு சொல்வேன், டெல்டா நாட் அப்படின்னு சொல்வேன். ஸோ திஸ் எனர்ஜி வந்து இட் இஸ் கால்ட் அஸ் டெல்டா நாட். இப்போ இந்த 5 எலக்ட்ரான்ஸையும் வந்து ஐ ஹாவ் டு ஸ்பிளிட் இட். ஓகே, ஸோ இந்த 5 எலக்ட்ரான்ஸையும் வந்து ஐ ஹாவ் டு ஸ்பிளிட் இட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்பிளிட்டிங் வந்து எப்படி இருக்கும்னா எல்லாத்தையும் நான் வந்து சிங்கிளா ஃபில் பண்ண போறேன். சிங்கிளா ஃபில் பண்ண போறேன்னா
5 எலக்ட்ரானை கீழ இருந்து ஃபில் பண்ண போறேன். ஸோ 1 2 3 இங்க பேர் பண்ண போறது இல்லை நானு. 4 5 இப்படி நான் பண்ண போறேன். 1 2 3 4 5 அப்படின்னு பண்ண போறேன். ஸோ இந்த மாதிரி நான் ஸ்ப்ளிட் பண்ணும்போது எனக்கு T2Gல வந்து எத்தனை இருக்கு? 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. EGல வந்து எனக்கு எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. T2Gல 3, EGல வந்து 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து CFSC ஓட ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அதை வந்து கால்குலேட் பண்ண போறோம். ஓகேவா? CFSC ஃபார்முலா யூஸ் பண்ணி அந்த கால்குலேட் பண்ண போறோம். CFSC ஓட ஃபார்முலா வந்து உங்களுக்கு தெரியும். ELF minus EISO. போன கிளாஸ்ல டீச் பண்ணியிருக்கேன். பேஜை திருப்பி பாருங்க. ஸோ ELF ஓட ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணோம். EISO ஓட ஃபார்முலாவை வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம். ELF ஓட ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா NT2G into minus 0.4 plus NEG into 0.6. இது ஃபுல்லா multiplied by delta naught plus NP into P. இதுதான் வந்து நம்மளோட ELF ஓட ஃபார்முலா. மைனஸ் EISO ஓட ஃபார்முலா வந்து N-P into P. இதுதான் வந்து EISO ஓட ஃபார்முலா. ஸோ இது என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். NT2Gனா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் T2G. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் T2G வந்து 3. ஓகே, மைனஸ் 0.4 அப்படின்றது வந்து இந்த மிடில் இருக்கிற லெவலுக்கும் இந்த T2G லெவலுக்கும் இருக்கிற எனர்ஜி டிஃபரன்ஸ். அதுதான் வந்து மைனஸ் 0.4. அண்ட் NEGனா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த EG லெவல். 0.6னா இந்த மிடில் இருக்கிறதுக்கும் இந்த EG லெவலுக்கும் நடுவில் இருக்கிற இந்த டிஃபரன்ஸ் 0.6. ஓகே, into delta naught. delta naught வேல்யூ வந்து ஆல்ரெடி நான் வந்து ப்ரீவியஸ் கிளாஸ்லயே சொல்லியிருக்கேன். ஸோ delta naught வேல்யூ வந்து டெட்ராஹீட்ரல் காம்ப்ளெக்ஸ்க்கு என்ன வேல்யூ அண்ட் ஆக்டாஹீட்ரல் காம்ப்ளெக்ஸ்க்கு என்ன வேல்யூ அப்படின்றது சொல்லியிருக்கேன். அதை பை பார்ட் பண்ணணும். ஓகே, into NPP. NP அப்படின்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பேர்ஸ். எத்தனை பேர் இருக்கு? இங்க எல்லாமே சிங்கிளா தான் இருக்கு, பேர் எதுவுமே இல்லை. அண்ட் Pன்றது வந்து பேரிங் எனர்ஜி. பேரிங் எனர்ஜிக்கும் ஒரு வேல்யூ இருக்கு, அதை நான் வந்து சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. N-P. N-Pன்றது வந்து லிகாண்ட் ஃபீல்டுல எவ்வளோ இருக்கு அண்ட் P வந்து எவ்வளோ அப்படின்றது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஃபைன். ஸோ இப்போ இந்த வேல்யூ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். நீங்கள் வந்து உங்கள் 12th சிலபஸில் நீங்கள் வந்து எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த N-P ஓட வேல்யூ வந்து எப்பவுமே வந்து நீங்கள் 0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து உட்காந்து கண்டுபிடிச்சி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த N-P ஓட வேல்யூ மட்டும் எப்பவுமே யூ கேன் ரைட் இட் ஆஸ் 0. ஓகே, ஸோ இப்போ இதுல சப்ஸ்டியூட் பண்ணலாம். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் T2G. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் T2G எவ்வளோ? இங்க எனக்கு 3. ஸோ 3 இன்டூ எனக்கு மைனஸ் 0.4 பிளஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் EG வந்து 2 இன்டூ 0.6. ஓகே, இன்டூ டெல்டா நாட். டெல்டா நாட்டுக்கு ஒரு வேல்யூ இருக்கு, பட் நான் இங்க சப்ஸ்டியூட் பண்ணல. ஏன்னா இது வந்து 3 இன்டூ 4 12ன்னு வரும், மைனஸ் 1.2ன்னு வரும். 2 இன்டூ 6ம் 12 தான், எனக்கு பிளஸ் 1.2ன்னு வரும். ஸோ மைனஸ் 1.2 பிளஸ் 1.2 இன்டூ டெல்டா நாட் வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்கலா இது வந்து என்ன ஆயிடும்? 0 அப்படின்னு ஆயிடும். பிளஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பேர்ஸ். எலக்ட்ரான் பேர்ஸே வந்து இங்க இல்ல, எல்லாமே வந்து சிங்கிளா தான் ஃபில் ஆயிருக்கு. எலக்ட்ரான் பேர்ஸ் இல்லாததுனால 0 இன்டூ பேரிங் எனர்ஜி மைனஸ் N-P ஓட வேல்யூ வந்து நான் 0 அப்படின்னு சொல்லியிருக்கேன்.
ஸோ எனக்கு என்ன வரும், இது 0 ஆயிடும், இதுவும் 0 மைனஸ் 0. எனக்கு ஃபுல்லா எனக்கு வந்து என்ன வரும், CFSC வேல்யூ வந்து இட் வில் பி 0. ஓகேவா? ஸோ CFSC வேல்யூ வந்து 0ன்னு வருது. ஓகே, நம்ம பேரிங் பண்ணல அப்படின்னா அது வந்து ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். பேரிங் பண்ணல அப்படின்னா என்னது, ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். ஸோ ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ்ல வந்து நான் வந்து பேரிங் பண்ணல. ஹை ஸ்பின் அப்படின்னு நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்போ இந்த எலக்ட்ரானுக்கு வந்து ஒரு ஸ்பின் இருக்கும், சுத்திட்டே இருக்கும் இந்த எலக்ட்ரான். இதுக்கு பேரா இன்னொரு எலக்ட்ரான் வந்து இருந்தது அப்படின்னா இந்த ரெண்டு எலக்ட்ரானுக்குமே வந்து ஆப்போசிட் ஸ்பின் இருக்கும். ஸோ இந்த எலக்ட்ரான் எவ்வளோ ஸ்பின் பண்ணுதோ அதே அளவுக்கு இந்த எலக்ட்ரானும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஸ்பின் பண்ணும். ஸோ அப்போ இந்த ஸ்பின்னும் என்ன ஆயிடும் அப்படின்னா கேன்சல் ஆயிடும். இங்க வந்து எல்லாமே வந்து ஸ்பின் ஆயிட்டு இருக்கு, எந்த ஸ்பின்னுமே என்ன ஆகல, கேன்சல் ஆகல. அதுதான் ஹை ஸ்பின் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ்க்கு வந்து நம்ம CFSC கால்குலேட் பண்ணும்போது எனக்கு என்ன வருது, 0 அப்படின்னு வருது. இப்போ நான் லோ ஸ்பின்னா என்னது, நான் பேர் பண்ணிட்டு நான் வந்து இப்போ கால்குலேட் பண்ண போறேன் CFSC. ஓகே, ஸோ லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ்க்கு எனக்கு CFSC வேல்யூ என்ன வருது அப்படின்றத நான் பார்க்க போறேன். ஓகே, ஸோ ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் நீங்க காப்பி பண்ணிடுங்க. ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ்க்கு எனக்கு வந்து CFSC வந்து என்ன வந்தது, 0 அப்படின்னு வந்தது எனக்கு வேல்யூ. ஸோ இப்போ நான் லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ்க்கும் நான் இதுலயே போடுறேன் நான். ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து ஐ எம் கோயிங் டு டூ இட் ஃபார் லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். ஸோ லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ்னா நான் என்ன பண்ணணும், நான் வந்து பேர் பண்ணணும். ஸோ 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இந்த 5 எலக்ட்ரான்ஸை வந்து 1 2 3 பேர் பண்றேன் நான். 4 5 அப்படின்னு நான் பேர் பண்றேன். ஏன் இதை லோ ஸ்பின்னு சொல்றோம், இதுல வந்து 2 இருக்கு, இந்த ஸ்பின்னும் கேன்சல் ஆயிடும். இதுலயும் 2 இருக்கு, இந்த ஸ்பின்னும் கேன்சல் ஆயிடும். ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும் தான் ஸ்பின் ஆயிட்டு இருக்கு. ஆனா நம்ம ப்ரீவியஸ் கேஸ்ல 5 எலக்ட்ரானுமே ஸ்பின் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால தான் அது ஹை ஸ்பின், இது லோ ஸ்பின். ஓகே, ஸோ லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ்ல எனக்கு என்ன வருது, T2Gல வந்து 5 அப்படின்னு வருது, EGல வந்து எனக்கு 0 அப்படின்னு வருது. T2Gல 5, EGல 0. ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ எனக்கு CFSC வேல்யூ நான் வந்து இது பண்ணணும். ஸோ CFSCயோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், ELF minus EISO. So number of electrons in T2G level into minus 0.4 plus number of electrons in EG level into 0.6 into delta naught plus NP into P minus N dash P into P. இதுதான் வந்து என்னோட ஃபார்முலா. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், N dash P into P யோட வேல்யூ வந்து எப்பவுமே எனக்கு என்ன வரும், 0ன்னு நான் போட்டுடலாம். இப்போ இது பார்க்கலாம். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் T2G, எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு, எனக்கு 5 இருக்கு. ஸோ ஐ வில் பி கெட்டிங் 5 into minus 0.4 plus நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் EG எவ்வளோ இருக்கு எனக்கு, EGல 0. ஓகே, ஸோ 0 into 0.6. எனக்கு இப்போ இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணா எனக்கு 0 வராது. ஸோ நான் வந்து டெல்டா நாட்டோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி தான் நான் வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கணும். டெல்டா நாட்டோட வேல்யூ வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, இட் இஸ் 35,000. 35,000 ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளஸ் NP னா என்னது, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பேர்ஸ். எத்தனை பேர் இருக்குங்க, 2 பேர் இருக்கு. ஸோ 2 into P னா வந்து பேரிங் எனர்ஜி. பேரிங் எனர்ஜியோட வேல்யூவும் பை ஹார்ட் பண்ணணும். பேரிங் எனர்ஜியோட வேல்யூ நோட் பண்ணிக்கோங்க ரஃப் காலம்ல, 30,000. டெல்டா நாட் வந்து 35,000. P கேபிட்டல் P யோட வேல்யூ வந்து 30,000. ஓகே,
இது முடிஞ்சது minus n dash p into p. n dash p into p வந்து it is 0 தான். ஓகே, ஸோ எனக்கு இங்க என்ன வரும்? 5 4s are 20 minus 2.0 வரும். ஸோ minus 2 கரெக்டா? minus 2 into என்ன வரும் எனக்கு? 35,000 அப்படின்னு வரும். plus 2 into 30,000 கரெக்டா? ஸோ எனக்கு CFSC வேல்யூ நான் இதை வந்து சால்வ் பண்ணேன் அப்படின்னா CFSC is equal to minus 10,000 centimeter inverse. CFSC ஓட யூனிட் வந்து சென்டிமீட்டர் இன்வர்ஸ். ஸோ ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ்க்கு எனக்கு CFSC வேல்யூ வந்து என்ன வருது? 0ன்னு வருது. லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ்க்கு எனக்கு என்ன வருது? minus 10,000 centimeter inverse அப்படின்னு வருது. ஓகே, ஸோ இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸா லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸா அப்படின்றது தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். எந்த காம்ப்ளெக்ஸ்ல வந்து நம்ம CFSC வேல்யூ கால்குலேட் பண்ணும்போது 0ன்னு வருதோ அதுதான் வந்து ஆன்சர். ஸோ இதுல ஹை ஸ்பின்னுக்கு 0 வருதா, லோ ஸ்பின்னுக்கு 0 வருதா? ஹை ஸ்பின்னுக்கு தான் 0 வருது. அப்போ நம்ம எடுத்துக்கிட்ட அந்த காம்ப்ளெக்ஸ் FeCN6 3 மைனஸ் இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து என்ன காம்ப்ளெக்ஸ் இது? இட் இஸ் a high spin complex. So ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்து if they ask you to find out whether it is high spin complex or low spin complex using CFSC நீங்க வந்து என்ன பண்ணணும்? You have to find out. ஓகேவா? So next வந்து merits of crystal field theory CFT அதுதான் பார்க்க போறோம். So first merit வந்து the color of the complex is explained by the crystal field theory. The color of the complex is explained by this crystal field theory. Okay, so இந்த color of the complex வந்து VBT theory வந்து explain பண்ணல. ஆனா இந்த crystal field theory வந்து color of the complex வந்து explain பண்ணுச்சு. Okay, so எதனால explain பண்ணுச்சு? What is responsible for the color? ஒரு complex வந்து colored-ஆ இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன reason அப்படின்றத வந்து explain பண்ணுச்சு. என்ன reason அப்படின்னா it is because of the splitting of d orbital. It is because of the splitting of d orbitals as T2g orbital and Eg orbital. d orbital எப்படி split ஆகுது? T2g and Eg split ஆகுது. So அதுதான் வந்து responsible for the color of the complex. ஓகேவா? இப்போ T2g வந்து எனக்கு எங்க இருக்கும்? கீழே இருக்கும். Eg வந்து எனக்கு எங்க இருக்கும்? மேல இருக்கும். கரெக்டா? ஸோ இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரான் இருக்கு அப்படின்னா அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கணும். என்ன எலக்ட்ரான் இருக்கணும்? அன்பேர்ட் எலக்ட்ரான். அதுதான் வந்து கண்டிஷன். இந்த இடத்துல எனக்கு ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு அப்படின்னா இந்த காம்ப்ளெக்ஸ் மேல லைட் விழும்போது என்ன ஆகும் அப்படின்னா this எலக்ட்ரான் நல்லா கவனிங்க, லைட் விழும்போது இந்த எலக்ட்ரான் வந்து it will absorb the light energy. லைட் எனர்ஜி அப்சார்ப் பண்ணும்போது என்ன ஆகும்? இது வந்து லோவர் எனர்ஜி ஸ்டேட்ல இருந்து இந்த எலக்ட்ரான் எங்க போகும்? ஹையர் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு போயிடும். ஓகே, ஹையர் எனர்ஜி ஸ்டேட்ல இருந்து மறுபடியும் இந்த எலக்ட்ரான் வந்து லோவர் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு போகும்போது என்ன ஆகும்னா அது அப்சார்ப் பண்ண லைட் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும். எந்த கலர்ல இது வந்து ரேடியேஷனை ரிலீஸ் பண்ணுதோ அந்த கலர்ல தான் அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து இருக்கும். சப்போஸ் இது வந்து கிரீன் கலர்ல ரேடியேஷன் எமிட் பண்ணுச்சுன்னா அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து கிரீன் கலர் காம்ப்ளெக்ஸா இருக்கும். ரெட் கலர்ல எமிட் பண்ணுச்சுன்னா அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து என்ன கலர்ல இருக்கும்? ரெட் கலர்ல இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி எக்ஸ்பிளைன் பண்ணுச்சு. ஸோ அதை நான் எழுதுற நோட்ஸா when a light falls on a complex, when a light falls on a complex, it absorbs the light. The complex வந்து absorbs the light and transmits
transmits the transmitsனா என்னது? It releases the suitable complementary color. The suitable complementary color. இப்போ சன்லைட்ல வந்து உங்களுக்கு தெரியும், சன்லைட் வந்து நமக்கு பார்க்க ஒயிட் கலரா தெரிஞ்சாலும் அதுக்குள்ள 7 கலர்ஸ் இருக்குன்னு தெரியும். வயலட், இண்டிகோ, ப்ளூ, கரெக்டா? சோ அதுல வந்து ஏதாவது ஒரு கலருக்கு தான் வந்து அந்த காம்ப்ளெக்ஸ்ல இருக்க அந்த மெட்டல் வந்து சென்சிட்டிவா இருக்கும். சோ எந்த கலரை அது ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணுதோ அந்த கலருக்கு எது காம்ப்ளிமெண்டரி கலர், அந்த கலரை அது வந்து என்ன பண்ணும்? எமிட் பண்ணும். ஓகேவா? சோ அந்த காம்ப்ளிமெண்டரி கலர் தான் வந்து will be the என்னது? கலர் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ். சப்போஸ் அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து வயலட் கலரை வந்து அப்சர்வ் பண்ணிச்சு அப்படின்னா it will emit yellow color. Violet observe பண்ணிச்சுனா it will emit yellow color, so the complex will be in yellow color. Okay. Blue observe பண்ணிச்சு அப்படின்னா it will emit orange color. இத ஞாபகம் வச்சுக்கோங்க. Green observe பண்ணிச்சுனா it will emit red color. Yellow observe பண்ணிச்சுனா it will emit violet color. Orange observe பண்ணிச்சுனா again blue. இதோட first 3 ஓட opposite. அதனால first 3 மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுட்டா போதும். And red observe பண்ணிச்சுனா it will emit green color. Violetனா violet and indigo ரெண்டுமே இதுல இதுவா. ஓகே. சோ இதுதான் வந்து நம்ம எக்ஸ்பிளனேஷன். சோ இந்த ஒரு எலக்ட்ரான் வந்து என்ன ஆகுது? நான் சொன்னேன் T2G லெவல்ல இருந்து என்ன ஆகுது? அந்த எலக்ட்ரான் வந்து எக்ஸைட்மெண்ட் ஆகும்போது EG லெவலுக்கு போகுது. சோ இந்த T2Gயும் எனக்கு என்னது? d ஆர்பிட்டால்ஸ்ல தான் வருது. EGயும் எனக்கு வந்து என்ன வருது? d ஆர்பிட்டால்ஸ்ல தான் வருது. So the electron வந்து it is transmitted, it is transisting, it is going from இந்த d ஆர்பிட்டால்ல இருந்து இந்த d ஆர்பிட்டாலுக்கு போகுது. So இந்த transition இது வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா dd transition அப்படின்னு சொல்லுவோம். What it is called? dd transition. dd transition அப்படின்னா it is the excitation. dd transition னா என்னன்னு இம்பார்ட்டன்ட்டான 1 mark question இது. dd transition அப்படின்னா excitation of electrons from T2G level to EG level. Excitation of the electrons from T2G level to EG level. இதுதான் வந்து dd transition. ஸோ இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்க புக்ல கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் TiH2O 6 times 3+. இப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் எனக்கு இருக்கு. இதுல Ti ஓட கான்ஃபிகரேஷனை நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா எனக்கு Tiக்கு வந்து 3+ அப்படின்னு வரும். 3+ அப்படின்னா it is 3d1. 3d1. ஸோ 1 எலக்ட்ரான் வந்து எங்க இருக்கும்? எனக்கு T2G லெவல்ல இருக்கும். அது வந்து எனர்ஜி அப்சர்வ் பண்ணும்போது என்ன ஆகும்? it will go to EG level. ஸோ EG லெவல்ல இருந்து அகைன் இது இங்க வரும்போது it will emit radiation. ஓகே. ஸோ when light falls on the complex என்ன ஆகும் அப்படின்னா when light falls on the complex, இந்த காம்ப்ளெக்ஸ் இந்த டைட்டேனியம்ல இருக்கிற இந்த எலக்ட்ரான் வந்து it will absorb, okay, the white light, okay, and அது வந்து என்ன கலரை எமிட் பண்ணும் அப்படின்னா so that when light falls on the complex, the electron from the T2G level வந்து it goes to the EG level, EG லெவலுக்கு போகும். ஸோ EG லெவல்ல இருந்து அகைன் அது கீழே வரும்போது என்ன ஆகும்? it emits a complementary color. It emits a complementary color. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் எமிட் பண்ற கலர் என்ன அப்படின்னா it will emit purple color. It will emit purple color.
ஓகே ஸோ பர்பிள் கலர் எமிட் பண்றதுனால ஸோ த கலர் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் வந்து இட் இஸ் பர்பிள். கலர் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் வந்து பர்பிள். ஓகே ஸோ இதுல சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. சில காம்ப்ளெக்ஸஸ் வந்து கலர்லெஸ்ஸா இருக்கும். ஏன் சில காம்ப்ளெக்ஸஸ் வந்து கலர்லெஸ்ஸா இருக்கும்னா டிடி டிரான்சிஷன் வந்து நாட் பாசிபிள். சப்போஸ் கீழே இருக்கிற எல்லாமே இப்படி பேர்டா இருந்தது அப்படின்னா அதால போக முடியாது. கரெக்டா? ஸோ when DD transition is not possible, the complex will be colorless. When DD transition is not possible, the complex வந்து is colorless. ஸோ இது எல்லாத்தையும் VBT வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல, CFT மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ எக்ஸாம்பிள் எதெல்லாம் வந்து கலர்லெஸ்ன்னு கேட்டாங்கன்னா SC3+ அப்படின்னு எனக்கு வந்ததுன்னா that will be colorless. TI4+ colorless. TI3+னா ஒன்னே ஒன்று இருக்கு. 4+னா என்னது? இந்த ஒன்னும் இருக்காதுன்னு அர்த்தம். அப்போ எலக்ட்ரானே இருக்காது, அதனால not color. Cu+, Zn2+. ஸோ இதுல எல்லாமே எனக்கு வந்து Dல வந்து 0வா இருக்கும். அப்படி இல்லைன்னா Dல வந்து 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். D 0வா இருக்கும், இல்லாட்டி என்ன D 10ஆ இருக்கும். ஸோ இப்படி இருக்கிறதுனால என்னது? DD டிரான்சிஷன் வந்து நாட் பாசிபிள். ஸோ இட் இஸ் கலர்லெஸ். ஓகே, புரிஞ்சுதா கலர் மெரிட் ஆஃப் திஸ் இது? ஸோ இந்த லெசனோட லாஸ்ட் டாபிக் வந்து மெட்டல் கார்போனைட்ஸ். அது வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல கண்டினியூ பண்ணலாம். ஸோ வித் திஸ் ஐ எம் ஸ்டாப்பிங் டுடேஸ் கிளாஸ். தேங்க்யூ.